ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த ஏலைன் குர்த்தி வித் கோட் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து டபுள் டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டபுள் டைம் ஃபோல்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 4 லேயர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் கிடைக்கும். அதில் ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் லென்த்து, ஹிப் லென்த்து, டோட்டல் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் டோட்டல் லென்த் மார்க் பண்ணுறப்ப டோட்டல் லென்த் கூட 1 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வேல்யூ மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் ஷோல்டர் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி அது கூட 1/2 inch மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே வேல்யூவை ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண அந்த பாயிண்ட்ஸ்லாம் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ண அந்த லைனில் ஷோல்டருக்கு மார்க் பண்ண வேல்யூவை மார்க் பண்ணி 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் ஆர்ம் ஹோல் கர்வ்லாம் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பஸ்ட் வேல்யூ மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் பஸ்ட் வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேஸ்ட் அண்ட் ஹிப்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்க்கு மார்க் பண்ணுறப்ப 1/2 inchக்கு பதிலாக 1 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பாட்டம் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஹிப்க்கு மார்க் பண்ண வேல்யூலேருந்து ஒரு 7 to 8 inches எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு மாடரேட்டான ஃப்ளேர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஹிப் பாயிண்ட் வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 inch கொடுத்துருக்கேன். நீங்கள் 1.5 inches கூட சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ் பாயிண்ட்லேருந்து அந்த பாட்டம் வித் மார்க் பண்ண அந்த பாயிண்ட்க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாட்டமில் அந்த கர்வ்ட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் பாட்டம் மார்க் பண்ண அந்த ஸ்லாண்டிங் லைனில் ஒரு 2 inches எபோவ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ்டான எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட நெக் வித் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2.75 inches எடுத்திருக்கேன். நீங்கள் காலர் நெக்னால அதிக நெக் வித் எடுக்க வேணாம். நெக் வித் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் லைனில் கீழே ஒரு 1/2 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நெக் வித்தில் மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டையும் அந்த 1/2 inch பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஷோல்டர் ஸ்லோப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் கர்வ்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்லோப் ட்ரா பண்ண அந்த பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் லைனோட ஹாஃப் வேல்யூ மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அது வந்து பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு 1 inch இன்சைட் மார்க் பண்ணி அதே சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அது உங்கள் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் பார்ட்டை செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டோட நெக் வித் அண்ட் லென்த் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண அந்த நெக் வித்தை மார்க் பண்ணிக்கோங்க. 2.75 inches மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லென்த் வந்து 0.75 inches மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 inch வரைக்கும் வச்சுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். நெக் வித் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேம் தான். நெக் லென்த்து வந்து நான் 2.75 inches மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸை ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சு மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட நெக் லென்த்தை விட ஒரு 1 இல்லைனா 2 inch எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை அந்த கேன்வாஸ் மேலே ப்ளேஸ் பண்ணி அந்த நெக் லைன் கட் பண்ணியிருக்கோம்ல அதை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் கீழே நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் தான் அந்த நாட்ச் கொடுத்து டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ண கேன்வாஸை உங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் ராங் சைடு வந்து ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறப்ப அந்த ஷைனிங் சைடை வந்து ஃபேப்ரிக்கோட ராங் சைடு இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டர் லைன்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு 1.5 இன்ச், ரைட் சைடு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே அதுலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஸ்டிச் கொடுக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட் மேலே இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வி நாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 சைடும் 1 பாயிண்ட் மட்டும் வச்சு நான் அந்த வி நாட்ச் கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த கர்வ்லேயே ஸ்டிச் கொடுங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த நாட்சஸ் கொடுத்துட்டு ராங் சைட் டர்ன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நீங்கள் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்கல்ல, அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வி நாட்ச்சில் கட் கொடுத்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண அந்த வி நாட்சை இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஓப்பன் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு காலர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட அந்த நெக்லைன் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த 2.75 இன்ச்சும் பேக்கில் மார்க் பண்ண அந்த 0.75 இன்ச்லேயும் தான் நம்ம இப்போ காலர் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கீழே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3.5 இன்ச்சஸ் எபோவ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனில் உங்களுக்கு கிடைச்ச அந்த மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். எனக்கு வந்து 7.25 இன்ச்சஸ் வந்துச்சு. அதனால் நான் 7.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த லைனில் 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆன் ஃபோல்ட்லேருந்து நான் ஒரு 2.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த 2 லைனையும் ஒரு கர்வாக கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த கர்வில் உங்களோட காலர் மெஷர்மெண்ட் வேல்யூவை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் மார்க் பண்ணதுக்கும் அந்த கர்வ் லைனில் மார்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். மார்க் பண்ணிவிட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் மேலே மார்க் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட்க்கு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அந்த 2 ஃபேப்ரிக்கில் ஒரு ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வந்து இந்த கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணதுக்கப்புறம் கீழே எக்ஸ்ட்ராவாக இருக்க ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த சைடு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ காலர் கட் பண்ணுறப்ப கர்வ்டாக கட் பண்ணோம்ல, அந்த பார்ட்டை தான் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்து 2 ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே கட் பண்ணுறப்ப காலரையும் டாப் பார்ட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வேணுமோ அந்த அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் நாச்சஸ்லாம் கொடுத்துட்டு காலரை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ காலரோட சென்ட்ரி மார்க் பண்ணிக்கோங்க. டாப் பார்ட்டோட சென்ட்ரி மார்க் பண்ணி ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் கட் பண்ணப்போ நீங்கள் என்ன ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதே அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப சென்டரில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ரா எட்ஜஸை வந்து உள்ளே டேர்ன் பண்ணி அந்த காலர் நம்ம ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணியிருக்க அந்த பார்ட்டை அது மேலே வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ காலரை மடித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரோல்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபேப்ரிக்கை டபுள் டைம் ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபுல் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் பேசிக்காக ட்ரா பண்ணுற ஸ்லீவை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து 4 ஃபோல்டு கிடைக்கும். மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் கூட 1 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப் ஹைட் ஒரு 3.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் பார்ட்டோட பேக் ஆர்ம் ஹோல் வேல்யூ வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 1.5 inches ரெடியூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் இன்சைட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த ஆன் ஃபுல் லைன்லேருந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1 inch லைன்லேருந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் இன்சைட் மார்க் பண்ண லைன் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அதோட மிட் பாயிண்ட் எடுத்து பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க.
ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ்க்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணி அதில் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களோட ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் அவுட் சைட் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோலை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த ரோல்டு ஸ்லீவ் கீழே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 4 இன்ச் வித் இருக்க மாதிரி. லென்த் வந்து உங்கள் ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட ஸ்லீவோட அட்டாச் ஆகி தான் இருக்கும், நீங்கள் தனியாக ரோல் பண்ண முடியாது. இப்போ அந்த 4 இன்ச் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறப்ப ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் வந்து மேலே ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லென்த் வந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லைனில் 0.75 இன்ச்சஸ் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 1 இன்ச் வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேன்வாஸை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 4 பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வேணும். இப்போ நீங்கள் கேன்வாஸ் அயன் பண்ணியிருக்க அந்த ஃபேப்ரிக்கும் இன்னொரு நார்மல் ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கோங்க. ரெண்டோட ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிவிட்டு நாட்சஸ் கொடுத்துட்டு அதை ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு செட்டுக்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஸ்லீவோட அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கிறதோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ராங் சைடு எடுத்துகிட்டு இந்த நீங்கள் கட் பண்ணியிருக்க அந்த பிளாக்கெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 சென்டர் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி அயன் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபேப்ரிக்கையும் எடுத்து அதில் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸ் கொடுத்தனால 1/2 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை டவுன் சைட் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். டாப் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை ரைட் சைட் டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவோட எட்ஜஸில் வந்து நான் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பிளாக்கெட்டை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஒரு பட்டன் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹேண்ட் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் அனதர் சைட் ஸ்லீவ்க்கு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் பார்ட்டையும் டாப் பார்ட்டையும் அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்லீவோட ரைட் சைடும் டாப் பார்ட்டோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. கீழே பாட்டம் பார்ட்டும் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ராங் சைட் டர்ன் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி அனதர் சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. Thank you for watching.